மனித இனத்தின் கனவை நினைவாக்கும் வகையில் வரலாற்றில் முதன்முறையாக மனிதனும் இயந்திரமும் இணைந்து செயல்பட தொடங்கிவிட்டனர். புவியியல் எல்லைக்கோடுகளை கடந்த ஒரு மாபெரும் சக்தி சாதி மத இன வேறுபாடின்றி நம்மை இணைக்கிறது. இந்த புதிய யுகத்தில் தகவல் தொழில்நுட்பமானது மக்களிடையே தொடர்பை பலப்படுத்தி மக்களை ஒருங்கிணைக்கும் சக்தியாக செயல்படுகிறது. இன்டர்நெட்டின் ஆரம்பம் இது. இதன் செயல்பாட்டை தெரிந்து கொள்ள ஆவலா? இங்கே கிளிக் செய்யவும். இப்பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? ஆம், நீங்கள் தகவல்களின் பயணத்தை தொடக்கிவிட்டீர்கள். தகவலானது தங்களின் பர்சனல் மெயில் ரூமை நோக்கி நகரத் தொடங்குகிறது. பிறகு மிஸ்டர் ஐபி அதனை பேக் செய்து அதற்கு பெயரிட்டு தகவலை பாக்கெட்களாக அனுப்பி வைக்கிறது. ஒவ்வொரு பாக்கெட்டுக்கும் அதன் அளவு வரையறுக்கப்பட்டிருக்கும். அதனால் தகவலானது தனித்தனி பாக்கெட்களில் பிரித்து அனுப்பப்படும். தகவல் எவ்வாறு பிரித்து அனுப்பப்பட வேண்டும் என்பதையும் பேக் செய்யப்பட வேண்டும் என்பதையும் மெயில் ரூமே தீர்மானிக்கிறது. பிறகு பாக்கெட்களுக்கு அனுப்புனர் முகவரி, பெறுநர் முகவரி மற்றும் பாக்கெட்டின் வகை ஆகிய முக்கிய தகவல்கள் இணைக்கப்பட வேண்டும். இன்டர்நெட்டுக்குள் அனுப்பப்படுவதால் அதனுடன் சிறப்பு செயல்பாடு கொண்ட ப்ராக்ஸி சர்வரின் முகவரியும் இணைக்கப்படுகிறது. பிறகு பாக்கெட் ஆனது லேனிற்குள் அனுப்பப்படுகிறது. லேன் என்பது எல்லா லோக்கல் கம்ப்யூட்டர்ஸ், ரவுட்டர்ஸ் மற்றும் பிரிண்டர்ஸை இணைத்து தகவல் பரிமாற்றத்தை நிகழ்த்தும். மேலும் லேன் ஒரு அழகான கட்டுப்பாடற்ற பகுதி. இங்கு தகவலின் ஓட்டம் தன்னிச்சையாக இருப்பதால் விபத்துகள் நேர வாய்ப்புகள் உண்டு. லேனின் வழித்தடமானது நாவல் பாக்கெட்ஸ், ஆப்பிள் டாக் பாக்கெட்ஸ் போன்ற எல்லா வகையான தகவல்களையும் கொண்டிருக்கும். மேலும் அவைகள் அதனதன் பாதையில் ஓடிக்கொண்டிருக்கும். இங்குதான் லோக்கல் ரவுட்டரின் பணி தொடங்குகிறது. ரவுட்டரானது ஓடுபாதையில் ஓடிக்கொண்டிருக்கும் பாக்கெட்டின் முகவரியை பார்த்து தேவையெனில் அவற்றை வேறொரு நெட்வொர்க்கினுள் செலுத்துகிறது. ரவுட்டர் என்பது தகவல் கட்டுப்பாட்டின் குறியீடாக செயல்படுகிறது. இதுவே தகவல் பாக்கெட்களை முறைப்படுத்தி செல்ல வேண்டிய பாதையில் செலுத்துகிறது. ரவுட்டரின் உதவியுடன் தகவல் பாக்கெட்கள் கார்ப்பரேட் இன்டர்நெட்டினுள் அனுப்பப்பட்டு விட்டன. இப்பொழுது தகவல் பாக்கெட்கள் ரவுட்டர் சுவிட்சை நெருங்கிவிட்டன. ரவுட்டர் சுவிட்ச் ஆனது ரவுட்டரை காட்டிலும் சிறப்பாக செயல்படுகிறது. அது தனது டிஜிட்டல் பின்பால் விசார்ட் அமைப்பின் மூலமாக பாக்கெட்களை அவற்றின் ஐபி முகவரியை பொறுத்து திசை மாற்றி அனுப்புகிறது. பாக்கெட்கள் அவற்றின் எல்லையை அடைந்ததும் அவைகள் நெட்வொர்க் இன்டர்பேஸால் எடுத்துச் செல்ல தயாராகின்றன. இங்குதான் ப்ராக்ஸியின் செயல்பாடு வருகிறது. ப்ராக்ஸியானது பல கம்பெனிகளில் ஒரு மிடில்மேனாக பயன்படுகிறது. மேலும் இணையதள இணைப்பின் கட்டுப்பாட்டிற்கும் பாதுகாப்பிற்கும் பயன்படுகிறது. இங்கு ஒவ்வொரு பாக்கெட்டும் உள்ளிருக்கும் கண்டென்ட்டிற்கு ஏற்றாற்போல் வெவ்வேறு அளவில் இருப்பதை நீங்கள் காண முடிகிறதல்லவா? இங்கு ப்ராக்ஸியானது பாக்கெட்டை திறந்து தனக்கான URL அட்ரஸை தேடத் தொடங்குகிறது. URL அட்ரஸ் ஏற்புடையதாக இருக்கும் பட்சத்தில் பாக்கெட் ஆனது இன்டர்நெட்டினுள் அனுப்புகிறது. அதே நேரத்தில் ப்ராக்ஸியானது அந்த தனிப்பட்ட கார்ப்பரேட்டின் கைட்லைன்ஸை பொறுத்து URL அட்ரஸ் ஏற்புடையதாக இல்லாத பட்சத்தில் அவற்றை இன்டர்நெட்டினுள் அனுப்ப மறுக்கிறது.
இன்டர்நெட்டினுள் அனுப்பப்பட்ட தகவல் பாக்கெட்கள் தன் பயணத்தை தொடர்கின்றன. அடுத்த கட்டமாக தகவல் பாக்கெட்கள் ஃபயர்வாலை சென்றடைகின்றன. இந்த கார்ப்பரேட் ஃபயர்வால் ஆனது 2 முக்கிய பணிகளை செய்கிறது. ஒன்று, தேவையற்ற அனாவசியமான தகவல்களை இன்டர்நெட்டில் இருந்து இன்ட்ராநெட்டினுள் வருவதை தடுக்கிறது. அதேபோல் கார்ப்பரேட் சார்ந்த முக்கிய தகவல்கள் அனுமதியின்றி இன்டர்நெட்டினுள் சென்று விடுவதையும் தடுக்கிறது. இங்கு கார்ப்பரேட் ஃபயர்வாலிடம் அனுமதி பெற்ற தகவல் பாக்கெட்களே ரவுட்டர் மூலமாக இன்டர்நெட்டினுள் அனுப்பப்படுகிறது. இதில் நேரும் சிரமம் என்னவெனில் தகவல் பாக்கெட் இன்டர்நெட்டினுள் அனுப்பப்படும் பாதை மிகவும் குறுகியதாக இருக்கும். நீங்கள் இங்கு யோசிக்கலாம், இந்த பாதையின் வழியே அனுப்பப்பட்ட பாக்கெட்கள் என்னவாயின என்று. ஒரு தகவல் பாக்கெட் இன்டர்நெட்டினுள் அனுப்பப்பட்டதற்கான அக்னாலஜ்மெண்ட் கிடைக்காத பட்சத்தில் மிஸ்டர் ஐபி மாற்று பாக்கெட்களை, அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பாக்கெட்டை தொடர்ந்து அனுப்பிக் கொண்டே இருப்பார். இப்பொழுது நாம் வலை உலகம் என்றழைக்கப்படும் இன்டர்நெட்டில் நுழைய தொடங்கிவிட்டோம். இது ஒரு சிலந்தி வலையை போல் ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்ட வலைப்பின்னல் அமைப்பானது. இங்கு ரவுட்டர் மற்றும் ரவுட்டர் சுவிட்ச் வலைப்பின்னலின் ஒவ்வொரு இணைப்பிலும் காணப்படும். அவையே தகவல் பாக்கெட்களின் ஓடுபாதையை அவற்றின் ஐபி அட்ரஸை பொறுத்து தீர்மானித்து மாற்றி அமைக்கும். மேலும் இன்டர்நெட் ஆனது தங்களின் லானை காட்டிலும் முற்றிலும் மாறுபட்ட ஒரு சூழல். இது ஒரு அகன்ற பகுதி, அதிகப்படியான பரப்பை கொண்டது, அதிக வாய்ப்புகள், அதிக விஷயங்கள் அதிகமாக நகர்ந்து கொண்டிருக்கும் ஒரு அமைப்பு. இங்கு வெவ்வேறு வகையான பாக்கெட்கள் அதிக அளவில் தன்னிச்சையாக அதனதன் ஓடுபாதையில் ஓடிக்கொண்டிருக்கும். இதன் காரணமாக சில நேரங்களில் விபத்துகள் நேரவும் வாய்ப்புகள் உள்ளது. சேட்டலைட், டெலிபோன் லைன்ஸ், வயர்லெஸ், டிரான்ஸ்ஓஷனிக் கேபிள்ஸ் இவைகளின் ஏதாவது ஒன்றை பாக்கெட்கள் பாதையாக பயன்படுத்திக் கொள்ளும். இவற்றில் வேகமான பாதை அல்லது குறுகிய பாதை செல்லும். இப்போது தகவல் பாக்கெட் அது சென்று சேர வேண்டிய இடத்தை நெருங்கிவிட்டது. இங்கும் தகவல் பாக்கெட் ஆனது ஃபயர்வாலை கடந்தே செல்ல வேண்டும். ஃபயர்வால் ஆனது சிறந்த பாதுகாப்பு அரணாக செயல்படும். அனுமதி பெற்ற தகவல் பாக்கெட்களை மட்டும் ஃபயர்வால் ஆனது கடந்து செல்ல அனுமதிக்கிறது. மேலும் இந்த நெறிமுறைகளை பயனாளரை தீர்மானிக்க வேண்டும். உதாரணமாக இங்கு போர்ட் 80 மற்றும் போர்ட் 25 அனுமதிக்கப்பட்ட தகவல் பாக்கெட்களே இந்த ஃபயர்வாலை கடந்து செல்கிறது. பிற போர்ட்டின் தகவல் பாக்கெட்கள் செல்ல அனுமதி பெறாத நிலையில் சிதறடிக்கப்படும். அஞ்சல் பாக்கெட்கள், அதாவது மெயில் பாக்கெட்டிற்கு போர்ட் 25 வெப் சர்வர் நுழைவாயிலாக போர்ட் 80 செயல்படுகிறது. ஃபயர்வாலின் வழியே பாக்கெட்கள் பரிசோதனைக்கு பிறகே வெளியே செல்லும். அதே நேரத்தில் சந்தேகத்திற்கு இடமான பாக்கெட்களும் நுழைய நேரிடும். ஆனால் ஃபயர்வாலானது எளிதில் ஏமாற்றப்படுவதில்லை. மாறு வேடத்தில் சாதாரண பாக்கெட்களை போல வரும் பிங் ஆஃப் டெத் என்றழைக்கப்படும் போலி பாக்கெட்களையும் அடையாளம் கண்டு அவற்றை அழிக்கிறது. ஒரு வழியாக ஃபயர்வாலை கடந்து வந்த தகவல் பாக்கெட்களின் பயணம் இப்பொழுது முடிய போகிறது. இங்கு தகவல் பாக்கெட்கள் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸில் வரிசைப்படுத்தப்பட்டு வெப் சர்வரினுள் அனுப்பப்படுகிறது. சமீப காலமாக வெப் சர்வர் ஆனது பல இடங்களில் இயக்க முடியும். உதாரணமாக மெயின் ஃப்ரேமில் இருந்து உங்களின் வெப்கேம்க்குள் அல்லது கம்ப்யூட்டருக்குள் இயக்க முடியும். ஒன்றன் பின் ஒன்றாக பாக்கெட்கள் பெறப்படுகின்றன.
பின் பாக்கெட்கள் திறக்கப்பட்டு அதன் உள்ளிருக்கும் உங்களின் தகவல், அதாவது தங்களுக்கு வேண்டிய தகவலுக்கான முறையீடு வெப் சர்வர் அப்ளிகேஷனுக்கு அனுப்பப்படும். பிறகு பாக்கெட்களானது மறுசுழற்சி செய்யப்பட்டு மறு பயன்பாட்டிற்கு தயார்படுத்தப்படும். மேலும் அவை உங்களுக்கு வேண்டிய தகவலை நிரப்பி பெயரிட்டு மற்றும் முகவரி இணைத்து அனுப்பப்படும். உங்களுக்கு அனுப்பப்படும் தகவல் பாக்கெட்டும் அதே அனுபவங்களுக்கு உட்பட்டு முறையே ஃபயர்வால், ரவுட்டர்ஸ் அவற்றை தொடர்ந்து இன்டர்நெட் வழியாக உங்களின் கார்ப்பரேட் ஃபயர்வாலை கடந்து பின் உங்களின் யூசர் இன்டர்ஃபேஸுக்கு வந்தடையும். உங்களுக்கு தேவையான தகவல் வெப் பிரவுசரில் காத்திருக்கிறது. இதைத்தான் இந்த படம் நமக்கு உணர்த்துகிறது. மனித குலத்தின் வளர்ச்சிக்காகவும் நன்மைக்காகவும் இந்த பாக்கெட்கள் தமது பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. நாமும் அதனுடன் தொடர்ந்து பயணிப்போம்.